ஆத்தா ப்ரொடக்டிவிட்டினா அது இதாண்டான்னு நானே ஃபீல் பண்ண நாள் இது. பற்பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ சாஞ்சி உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணு, கதையை கேளு. காலை 5 மணி அளவில் காப்பி போட்டு குடிச்சிட்டு தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு காடி எத்தனை விறுவிறுன்னு மசித்துக்கு போய் பிரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்து வானத்தை பார்க்கும்போது ஆஹா செரோட்டோனின் ஆறா ஓடிச்சு. இதெல்லாம் எழுந்து விட்னஸ் பண்ணுங்கடா டே. அடுத்து ஜிம். வீட்டுக்கு வந்து பொருட்களை பேக்கிங் பண்ணிட்டு 4 பின்டோலா பழத்தை பேன் பட்டர் போட்டு தின்னுட்டு மறுபடியும் காடி எத்தனை ஜிம் வந்து சேர்ந்தேன். 10+ டோபமின் பாயிண்ட்கள். இன்னைக்கு செஸ்ட் நாள் வேற, அதுக்கு எக்ஸ்ட்ரா 5+ டோபமின். கொம்பம் குரூப்போட செஷனே சிரிப்பா போச்சு. நானும் நல்லா சோஷியலைஸ் ஆனேன். அப்புறம் என் மசில்ஸை பார்த்து மூடானேன். அதுக்கு ஒரு 10. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சொக்காய் கையெல்லாம் மாட்டின்னு 3 இட்லியை முழுங்கிட்டு வேப்ரோடினை குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சுட்டிலாம் இல்லை, காலேஜ் போனோம். வழக்கம் போல பஸ்ல சீட்டு கிடைச்சது. அப்புறம் இந்த காதுல ஓடுறது மோனிகா கானாலாம் இல்ல, எஸ்டிடி பாட்காஸ்ட். ஒரு எபிசோடு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஊர் வந்துடும். மீதி நான் அப்படியே கேட்டே போயிட்டு கிளாஸ்ல உட்காந்துருவேன். போயிட்டு வாப்பா காலேஜ், கத்துனு வாப்பா நாலேஜ் என்னும் பாடலுக்கு ஏற்ப ஒழுக்கமா கிளாஸ் கவனிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டேன். திருப்பி 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஊருக்கு வந்துட்டு சாம்பார் சோறு சாப்பிட்டு புரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு படுத்தே விட்டான. அப்புறம் ஷாம்கா டைம் 4:30 மணி ஆனதும் என்னைக்கும் இல்லாம ஷூஸ்லாம் பேக் பண்ணிட்டு காடியை கிளப்பின்னு கிரவுண்டுக்கு போனேன். எஸ் வி ஆர் இன்டு அத்லெட்டிக்ஸ். ரொம்ப நாள் ஆசமாடும். வாழ்க்கையில இப்பதான் முறையா அத்லெட்டிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்றேன். அதுக்கு முன்னாடி ததக்கா போதக்கம் தான் ஓடிட்டு இருந்தேன். இது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன். நாளுன்றதால ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு சும்மா ஜாக் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ட்ரைனிங் உள்ளே போல. டே 1 நல்லபடியா வகையா இதுல ஒரு 20+ டோபமின். அப்புறம் ஒரு டீ எஸ்ட் மகரிப்ப முடிச்சுட்டு கொம்பம் குரூப்போட அட்டி போட்டுட்டு ஊர் சுத்தினதுல நல்ல பிளஷரோட இன்னைக்கு நாள் முடிஞ்சு. அதுல ஒரு 10+ டோபமின். நான் ஏன் இப்போ இந்த டோபமின் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு ப்ரொடக்டிவான லைஃபை லீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்தே மானாவாரியா டோபமின் கிடைச்சிடும். நீங்களும் டிப்ரெஸ் ஆகாம ஹாப்பியா இருப்பீங்க. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு லேக் ஆச்சுனா தான் உங்களுக்கு அந்த டோபமின் கிடைக்காது. சோ நீங்களும் சீப் டோபமினான பான் மாஸ்டர்பேஷன் ட்ரக்ஸ் நோக்கி போவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டியும் புரிஞ்சுக்க பொழைச்சிக்க. கரெக்டா இருந்தா பொட்டாலாம் இல்ல, அண்ணா வேற கிஃப்ட் வச்சிருக்கேன். அது என்னன்னா 2 டன் காண்டு.